படிக்கான்னு அவளுக்காண்டியே நாங்கள் ஒரு பக்கம் நவலாமல் இருக்கோம். இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு ரெண்டு 3 மணி நேரம் சாயந்தரம் ஈவினிங் போல் வெயில் அடிக்க பகலில் போக முடியல, பகலில் போக முடியல. அதனால் ஈவினிங் ஒரு சின்னதாக ஒரு அவுட்டிங் போகும்னு கிளம்புறோம். வெளியில் போயிட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போலாம். சாப்பிட்டுட்டு கடையில் ஏதாவது லைட்டாக டிஃபன் ஏதாவது சாப்பிடுவோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. இப்போ வந்து எங்களுடைய பயணம் ஸ்டார்டிங். இன்னும் அடுத்தடுத்து டீடைல்ஸ் முடிஞ்ச உடனே இதே மாதிரி பயணம் தினம் போய்கிட்டு இருக்கோம். அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணாதான் போக முடியும். நீங்க சப்போர்ட் பண்ண நாங்க வந்து இதே மாதிரி vlogs நிறைய போடுவோம். இன்னைக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இத சொல்றதுக்கு ஆன் பண்ண சொல்றா கேமராவை. அம்மா தேடி கொஞ்சமா போலாம். எத்தனை வாட்டி ஹாய் அங்கவா போறாங்க. புள்ள எத்தனை வாட்டி ஹாய் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹலோ ஹலோ எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே டான்ஸ் பண்ணிட்டே போறேன். டான்ஸ் மூட்ல. ப்ளீஸ். இப்போ காவியாவுக்கு என்ன வாங்கணும்? அது எனக்கு உங்களுக்கும் தானே. சரி எனக்கு சாப்பிட்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஏதாவது வாங்கி கொடுங்க. அதாச்சா ஃபர்ஸ்ட் சாப்பாடு. முதல்ல வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் எல்லாம் முடிச்சுட்டு கடையில் சாப்பிடுவோம். ஓகே சரியா? ஆமா நம்ம என்ன பண்ண போறோம்னு சொல்லல. போய் சஸ்பென்ஸ் என்ன வீடியோக்குள்ள பார்க்கட்டும். இதே சாரி சீட் பெல்ட் இப்போ போட்டுருவோம். சிட்டிக்குள்ள இப்போ தான் வரணும். பஜாருக்குள்ள நம்ம தெருக்குள்ள தான் வந்துட்டு இருக்கோம். இப்போ சீட் பெல்ட் போட்டுருவோம். ஓகே போட்டுட்டு காமிக்கிறோம். இப்போ நாங்கள் கடைக்குள்ளே வந்துச்சு. ஏன்னா நான் கடைக்குள்ளே வந்து எங்களால் கிளியராக எடுக்க முடியல. ஏன்னா அங்கே பாட்டு படிச்சுட்டே இருந்துச்சு. மயிலில் பாட்டு வச்சு சவுண்டு கேட்டுக்கிட்டே இருந்தது. அதை நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியல. அவங்க கடைக்காரங்கிட்ட எதுவும் சொல்ல முடியாதுன்ட்டு சரி வீட்டில் வந்து குரல் கொடுத்துக்கிடுவோம் அப்படின்ட்டு நான் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். சாரி அது இது சூழ்நிலையினால தான் நாங்கள் வீட்டில் வந்து குரல் கொடுக்கேன். இங்கே பாருங்கள் இப்போ வந்து பெரியவளுக்கு ஒரு நைஸ் டாப் ஒன்று பார்க்கணுன்னு பார்த்துட்ருக்கோம். சிம்பிளாக ஒரு டாப்பு. இப்போ இது வந்து கோவில்பட்டியில் புதுசாக ஆரம்பிச்சிருக்காங்க. நல்லா இருக்குது. பொது கலெக்ஷன் நிறைய இருக்குது. ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். இங்கே ஜென்ட்ஸ் கிடையாது. ஒன்லி லேடிஸ் மட்டும்தான். இது பாருங்கள், இது பூராமே சில்வர், ஒரிஜினல் சில்வர் ஐட்டம். அதாவது சில்வர்னால் ப்ரேஸ்லெட்டு, செயின், ரிங்கு, இயர்ரிங்ஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன் சூப்பராக நியூ மாடலாக இருக்குது. அதையும் பார்த்தோம். வீட்டில் வந்து குரல் கொடுக்கறதுனால அந்த நேச்சுரலாக காமிக்க முடியாதனால கொஞ்சம் உறவினர்கள் எங்களை மன்னிக்கவும். இது வந்து எனக்கு பார்த்த டாப்ஸு. அதாவது டெய்லி வேர் மாதிரி நான் கலெக்ஷன் பார்த்தேன். எனக்கு டெய்லி வேருக்கு நைட்டி மாதிரி போடுற மாதிரி. ஆமாம், வீட்டில் அதான் டெய்லி வேரு. அந்த டாப் பார்த்தேன். நல்லா இருக்குது. எல்லாம் ரேட்டும் ஓரளவு பரவாயில்ல. கலெக்ஷன் நிறைய வந்திருக்கு. நியூ மாடல் வந்து நிறைய வந்திருக்கு. ஒன்று ஒன்றா வச்சு பார்த்தோம். பிடிச்சிருந்ததில் 1 2 எடுத்துகிட்டு வந்தோம். ரொம்பலாம் எடுக்கலை. ஆக்சுவலி இது வந்து அவளுக்காண்டி நாங்கள் போனது. சரி நம்மளுக்கும் ஒன்று எடுப்போமே அப்படின்னு நானும் காவியாவும் ஒன்று எடுத்துக்கிட்டோம். இங்கே வந்து இது லேடிஸ் ஸ்பெஷலில் இங்கே. ஏன்னா வெளியில் அப்பாவுக்கு போக டைம் இல்லை. இங்கே வரங்க கிளிப்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து ஆமாம், இது வந்து நம்மளுடைய அசசரிஸ், காஸ்மெட்டிக்ஸு இதெல்லாம் இருக்கிற ஏரியா. சூப்பராக இருந்துச்சு. ரேட்டு பரவாயில்ல. என்ன ஒவ்வொரு இடம் கம்பேர் பண்ணும்போது ரேட்டு பரவாயில்ல, நார்மலாக தான் இருக்குது. என்ன ஒன்று நியூ கலெக்ஷன் நிறைய இருக்குது. அதுதான் ஒன்று. வெளியில் கிடைக்காத கலெக்ஷன்ஸ் இங்கே கிடைக்குது. அதே போல் எல்லா பீஸும் ஃப்ரெஷ் பீஸாக இருக்குது. அது எல்லாம் இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் ஆக்சுவலி எங்கள் வீட்டில் நிறைய இருக்குது. அதனால் சும்மா ஜஸ்ட்டு ஒரு பார்வை அப்படியே பார்த்தோம். உறவினர்கள் உங்களுக்கும் காமிச்ச மாதிரி ஆச்சா, அதனால தான் பார்த்தோம் நாங்கள். இந்த இதெல்லாம் பேகு, பவுச்சஸ், ஹேண்ட் பர்சஸ், இந்த மாதிரி ஸ்லிம் பேகு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் இந்த இருக்கா அந்த ஒன்று போட்டு பார்க்கணா சூப்பராக இருக்கா. போட்டு பார்த்தாச்சு. ஒன்று போட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாச்சு. இப்போ இந்த சுட்டி காவியாவுக்கு செருப்பு அவளுக்கு செருப்பு வேணுட்டா. ஏன்னா ஆக்சுவலி அவளுக்கு செருப்பு இல்லை, ஒரு ஷூ மட்டும்தான் இருக்குது. ஸ்கூல் போய்கிட்டே இருந்ததுனால செருப்பு அவளுக்கு வந்து யூஸ் ஆகலை. தான் இருக்குது. ஆமாம், இப்போ செருப்பாக்க வந்திருக்கோம். இது கிடையாது, நான் எடுத்தது இல்லை. ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணது இந்த இது ஒன்று பார்த்தோம். அப்படி நானும் ஊட ஒவ்வொரு செப்பல் போட்டு ஃபோட்டோ எடுத்தேன். ஆனால் அம்மாவுக்கு எடுக்கல, எங்களுக்கெலாம் எடுக்கல. காவியாவுக்கு மட்டும்தான் எடுத்திருக்கோம். ஓகே, இதில் வந்து எங்களுக்கு வந்து வாட்ச்மேனாக அப்பாவி அப்பா வந்தாங்க. இந்த அவ போட்டு பார்த்துக்கிட்டா ஒன்று,
இது நான் போட்டு பார்த்தேன், நல்லா இருக்கா? உறவினர்கள் நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள். நீங்கள் நல்லா இருக்குன்னு கமெண்ட் வந்துருச்சுன்னா இதை போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுதான் ஒன்று. இதுதான் நான் எடுத்தது. இதுதான் காவியா எடுத்திருக்கா. இந்த செப்பல் இந்த போட்டு நலக்கா. அது செப்பலை காமிக்கலடா, காமிச்சேன் இல்லை, ஃபஸ்ட்டே வந்துருச்சுன்னு. இந்த இருக்குல்ல, இதுதான் அவளுக்கு எடுத்தது. எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருக்கா? அப்புறம் போட்டதும் நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்டை சொல்லுங்க, திருப்பி போயிட்டு வந்துடலாம். அதுவும் எடுத்து இந்த அதான் நீங்கள் கமெண்ட்டில் நல்லா இருக்குது அம்மா உங்களுக்கு இந்த செப்பல் சூப்பராக இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் அதை போய் தூக்கிட்டு வந்துடுவேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அது நல்லா இருந்தது. ஹீல்ஸ் கொஞ்சம் இல்லை, ஹீல்ஸ் கொஞ்சம் இருந்துச்சு, பரவாயில்ல. ஏற்கனவே இந்த 3 செப்பல் இருக்கிறதுனால தான் நான் பேசாமல் வந்தேன். இந்த வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருந்துச்சு, நல்லா இருக்குது, நல்ல மாடல். வாட்டர் பாட்டில்ஸ் வந்து நியூ மாடலாக இருக்குது. பாட்டில் வாட்டர் கேன் எல்லாமே நல்லா இருக்குது. இப்போ உள்ள ட்ரெண்டில் இருக்கு கடையே ஃபுல்லாக. சின்ன குழந்தைங்க முதல்ல பெரிய ஆளுங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் இங்கே இருக்குது. லேடிஸ்க்கு ஒன்லி லேடிஸ். சின்ன குழந்தைங்கன்னா ஒரு 10 இயர்ஸ்க்கு மேலே, 10 வயசுக்குள்ள பிள்ளைங்களுக்கு இல்லை. ஆசைப்பட்டேன், பட் எனக்கு வாங்கிடும் அடுத்த தடவை வாங்கிடும். ஓகே, இது காவியா கையில் வச்சுருக்குது, நல்லா இருந்துச்சு அது. ஆமாம், நல்லா இருந்தது. இந்த வெக்கையில் கொஞ்சம் ஏசிக்குள்ளே போய் நல்லா அன்றைக்கி முழுக்க இருந்ததுனால அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இங்கே வருங்க போச்சு, அப்பா எடுத்திருக்காங்க, எடுக்கலை, அதாவது எடுத்து பார்க்காங்க. ஆனால் என்னென்னா அவங்களுக்கு ஆக்சுவலி இதெல்லாம் வச்சு கொண்டு போகிறது பிடிக்காது. ஜிகுன்னு இருக்கா, நம்மளும் இப்படி யூஸ் பண்ண மாட்டேன். நானும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டேன், சும்மா பார்ப்பேன், ஆசைக்கு பார்ப்பேன். நான் இப்போ கையில் காமிக்கிறது வந்து பார்ட்டிக்கெல்லாம் போனால். இன்னொன்று என்னென்னா, இது ஏன் யூஸ் பண்ண மாட்டேன்னா, இது வந்து எனக்கு நான் முரட்டுத்தனமாக யூஸ் பண்ணுவேன் எதுவுமே. இதெல்லாம் சீக்கிரம் வந்து வம்பாக்கிடுவேன், அதனால தான். இதெல்லாம் நானும் வந்து இந்த மாதிரி பர்ஸ் நான் கையில் தொங்க விட்டுருக்கேன், நான் அதுதான் எடுப்பேன். அதான் நல்லா உழைக்கும். மேக்ஸிமம் நான் வந்து இங்கே இது காவியா ட்ரெஸ்ஸு, இதுதான் காவியாவுக்கு பார்த்த ட்ரெஸ்ஸு. காவியாவுக்கு பார்த்தாச்சு, செலக்ட் பண்ணியாச்சு, சூப்பராக இருக்குது. சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ அடுத்து நாங்கள் கடைக்கு சாப்பிட போகிறோம். வாங்க கடைக்கு சாப்பிட்றத போய் பார்க்கலாம். சாப்பிட்றதுக்காகவே சாப்பிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடலாம். ஐட்டம்ஸ் வரட்டும். சாப்பாடு வந்தாச்சு, எடுத்துக்கூடாது. ஓகே, சத்தம் பேசி திருப்தியாக சாப்பிட்டாச்சு. இப்போ ஸ்வீட்டோட சாப்பிட்டுட்டு இது கொடுத்துட்டாங்க. இந்த பேர் நம்ம கைப்பிரதத்தில் கிடைக்கிச்சு. ஓகே, வீட்டில் போய் தூங்குவோம், நல்லா ரெஸ்ட் எடுப்போம். எப்பயுமே வந்து அப்பாவை பார்த்து சீக்கிரம் சாப்பிடுவோம். இன்னைக்கு அப்பா இப்போ லேட்டு. இன்னைக்கு பாருங்க, அதான் அவங்க நாங்கள்லாம் லேட்டாக அவங்க சீக்கிரம் சாப்பிட்டு நம்மளை சீக்கிரம் வைப்பாங்க. தோசை தான் அவர் சாப்பிட முடியல, நாங்கள் தான் போட்டா நான் இதெல்லாம் வாங்குவோம், அவங்க சாப்பிட முடியல. இப்போது சரி, இதே மாதிரி ஒரு அடுத்த வீடியோவில் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். பாய் 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 பாய். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகான் தட்டுங்க. பாய்.